தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். ஹலோ ஸ்பிரிட் வேர்ட் லிசனர்ஸ், திஸ் இஸ் ரோஷன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காஸ்பிள் வாக்ஸ். பர்த்திமேயு அப்படிங்கிற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜீசஸ் எரிகோவுக்கு போகிற வழியில் தன்னோட சிஷ்யரோட போயிட்டு கொண்டிருந்தார். அவரை சுற்றி ரொம்ப பெரிய க்ரௌட் இருந்தது. அப்போ இந்த எரிகோவின் வீதிகளில் உட்காந்துட்டு இருந்த ஒரு பிளைண்ட் மேன், அவர் பேர் தான் பர்த்திமேயு. அவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தார், யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார். இயேசு அந்த வழியாக வரும்போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு இயேசு நோக்கி சத்தம் விடுறாரு. இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த பர்த்திமேயு அப்படிங்கிற பேர் பின்னாடி அர்த்தம் என்னென்னா, பர் அப்படின்னா மகன் அப்படின்னு அர்த்தம், சன் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். திமேயு என்பது அவருடைய தந்தையின் பேர். திமேயுவின் மகன் அப்படின்னு தான் அந்த பேருக்கு அர்த்தம். பர்த்திமேயு என்றால் திமேயுவின் மகன். இதே போல் இன்னொருத்தர் இருந்தார், அவர் பேர் பரபாஸ், பர் அபாஸ். பர் என்றால் இங்கேயும் சன் அப்படின்னு அர்த்தம், அப்பா என்றால் பிதா என்ற அர்த்தம். அது உங்களுக்கு தெரியும். இதுதான் ஒன்றா சேர்ந்து பரபாஸ், பர் அபா அப்படின்றது தான் ஒரிஜினல் நேம். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னா, ரெண்டு பேருக்கும் ஒரு சரியான ஐடென்டிட்டி இல்லை. அவங்களுக்கென்று ஒரு பெயர் கூட இல்லை. அவர்கள் தங்களுடைய தந்தையின் பேரில் தான் டினோட் பண்ணப்படுறாங்க. இவர்களைப் போல தான் பர்த்திமேயு, பர் அபாவை போல தான் நாமும் இருந்தோம். ஐடென்டிட்டி இல்லாமல் இருந்தாங்க. டெசர்ட்டடாக நம்மை உரிமை கோர யாருமே இல்லாமல் இருந்தோம். இயேசு அதே எரிகோவின் நகர் போல, எரிகோ வீதி போல இந்த பாவமான இந்த உலகத்தில் ஐடென்டிட்டி இல்லாமல் இருந்த விழுந்து கிடந்தோம். ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். மரணத்துக்கு நேராக குறிக்கப்பட்டிருந்தோம். பர்த்திமேயு கண் பார்வை இழந்து, கண் பார்வை இல்லாமல், வாழ்க்கை இல்லாமல் எரிகோவின் வீதியில் இருந்தார். பரபாஸ் மரணத்துக்கென்று நிர்ணயிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்து போயிருந்தார். வாழ்க்கை முடியும் தருவாயில் இருந்தார். இயேசு நல்ல சமாரியனாக வந்து இந்த இருவருக்கும் வாழ்க்கை கொடுத்தது போல நமக்கும் அவர் வாழ்க்கை கொடுத்தார். பிதாவின் பிள்ளைகளாக நாம் அறியப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் முத்திரை கொடுத்தப்பட்டிருக்கிறோம். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த உரிமையை தந்திருக்கிறார். இந்த மாற்றங்கள் எல்லாம் இயேசுவினால் வந்தது. இயேசுவின் மூலம் அவருடைய பிதாவின் பிள்ளைகளாக நாம் மாறியிருக்கிறோம். இயேசு எப்படி பிதாவினுடைய குமாரனாக இருக்கிறாரோ, அதுபோலவே சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலும் சிலுவையினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். We are sons and daughters of the Father and God Most High. அது மட்டும் இல்லாமல் இயேசுவுக்கு மனவாட்டியாக்கப்பட்டிருக்கிறோம்.